நம்ம இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பர்வான சைவ 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மட்டனில் எந்த அளவு ப்ரோட்டீன் இருக்குமோ அதே அளவு இதுலேயும் இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிக்கனையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நான் 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், அதை தண்ணியில் சேர்த்துடலாம். இது 100 கிராம் இருக்கும். இதை அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது இல்லைண்டா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், இது நல்ல ஒரு மனம் கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. கடலை மாவெல்லாம் சேர்த்து பண்ணுறப்போ டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மசாலா கோட் பண்ணுற அளவுக்கு பிசைஞ்ச போதும். இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மீல் மேக்கர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கோட் ஆகிறது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிறது போல் ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி சரியாக பிழியலைன்னா கூட மசாலா சரியாக கோட் ஆகாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீல் மேக்கரை எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. மேலே இருக்கிற மசாலா மட்டும் குக்கானா போதும். ஒருவேளை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிட்டு சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா எதுவும் உதிராமல் அழகாக இருக்குது. இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. ஈவனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா அழகாக புரிஞ்சு கலர் மாதிரி வந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதம் உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பர்வான மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.